ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்டியான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலர் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீகாக் ப்ளூ வித் பர்பிள் கலரில், டார்க் பர்பிள் கலர் ஷேடில் வருது. அண்ட் அதில் இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் ரேண்டம் எஃபெக்டில் ஒரு மோட்டிவ் மாதிரி இருக்குது. ஜரி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கோல்டும் இல்லை சில்வரும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு லைட்டர் ஷேடில் தான் ஜரி ஒர்க் இருக்குது. அண்ட் பார்டர்ஸ்லேயுமே பெருசாக ஜரி ஒர்க் எதுவுமே இல்லை, பிளெயின் பார்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு முந்தானி பார்த்திங்க அப்படின்னா பார்டரில் இருக்கிற சேம் பர்பிள் கலரில் முந்தானி. அண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு செக்டு பேட்டர்னில் ஒரு ஜரி ஒர்க் இருக்குது. அண்ட் அதுவுமே மைல்டான கலர் தான், டார்க் கோல்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அண்ட் சில்வரும் இல்லை, ஒரு மாதிரி லைட் கோல்டு ஜரி ஒர்க் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். எல்போ ஸ்லீவ் மெஷர் பண்ணிவிட்டு கீழே ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி 3 டைமண்ட்ஸ் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸில் கொடுத்துருக்கேன். டைமண்ட் ஷேப்போட மெஷர்மெண்ட்டுமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன். இந்த டைமண்ட் ஷேப்ஸ்லலாம் நெட் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு சாரியோட ஆக்சுவல் கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். நெட் கிளாத் சிங்கிளாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு லேயர் நெட் கிளாத் லைனிங்காக அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் நெட் கிளாத்தை பின் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணுறப்போ. ஓகே, நெட் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜரி மைல்டாகவும் இருக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எடுத்ததுக்கு மெயின் ரீசன் சாரியில் ஜரி ரொம்ப பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜரி த்ரெட்டு. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்போட அவுட்லைன் ஃபுல்லாகவே டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து, நார்மலாக நம்ம எப்போவும் கொடுக்குற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி நெட் கிளாத் எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நெட் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட் கிளாத் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு டைமண்ட் ஷேப்பில் மட்டும் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு 2.75 அந்த அளவுக்கு லைன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு டைமண்ட் ஷேப்போட ஒரு லைனோட லென்த் 2.75 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு இந்த மாதிரி ஒயிட் பென்சில் வச்சு ஒரு லைனில் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி எல்லா லைன்ஸ்க்கும் ஒரு 4 கர்வ் வர மாதிரி பார்த்து ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன். இதுவே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம்ல, இந்த லைன் தான் ஆக்சுவலாக நம்ம டிசைன் பண்ணுற லைனு. அந்த ஜரி அவுட்லைன் கொடுத்து டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கோம்ல, அந்த லைன் நமக்கு டிசைன் பண்ணுறப்போ தெரியாது வெளியில். ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த லைன்ஸ் மட்டும் 2 பீட்ஸாக வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு கர்வ்லையும் ஒரு குட்டி குட்டி லீஃப் மாதிரி போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பீட்ஸ் வச்சு ஒரு 3 லைன் வச்சு குட்டியாக ஒரு லீஃப் போடணும். அவுட்டர் லேயரில் வர கர்வ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸும், இன்னர் லேயரில் வர அந்த கர்வ் லைன்ஸ்க்கு ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அல்டர்னேட்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போது. அண்ட் தென் அந்த டாப் கார்னரில் இருக்குல்ல, அதில் மட்டும் 3 லீவ்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த கார்னரில் ஒரு ஹாஃப் ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக சென்டரில் ஒரு ப்ளைன் சக்கரி கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு கட் பீடும் சாரியோட ஆக்சுவல் கலர்ஸ் பீகாக் ப்ளூவில் சீக்வன்ஸும் எண்டிங்கில் வர மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான் இந்த டிசைனில் பட் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணி ட்ரெண்டியான ஒரு டிசைனாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் எப்படி ட்ரெண்டியான டிசைன்ஸ் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் வச்சு இந்த ஆப்போசிட் சைட்லலாமே
சிங்கிளாக வச்சு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வியூ காமிக்கிறப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு லெவங்கம் ஸ்டிச் வச்சு ஃப்ளார் போடுறதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். செல்ஃப் கலரில் சில்க் த்ரெட்டும் அண்ட் எண்டிங்கில் வந்து சேம் அந்த சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக லெவங்கம் ஸ்டிச் எப்பவும் போடுவோம்ல அது மாதிரி தான். லென்த் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் மீடியமாக தான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற ஸ்பேஸிங்கை கவர் பண்ணுற மாதிரி பார்த்து சைஸு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி லெவங்கம் ஃப்ளார்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் த்ரெட்டு வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிக்கு வராமல் சேஃபாக இருக்கும். அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெவங்கம் ஃப்ளார்ஸ் வந்து எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ளார்ஸ்க்குமே கோல்டன் கலர் கட் பீட்ஸ் வச்சு 3 லீவ்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் மேலேயும் கொஞ்சம் சீக்வன்ஸ் வச்சு புட்டாஸ் கொடுத்துருக்கேன். தென் நெட்டோட சென்டர் போர்ஷன் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ப்ரூச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஆரி மெட்டீரியலே கிடையாது. நம்ம ஹேர் கிளிப்பு அண்டு கிட்ஸோட ஹேர் பேண்ட்லலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸில் உள்ளது தான். பட் இதில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதையுமே நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப க்யூட்டான லுக் இருக்கும். ஸோ அதை இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்டோன் வச்சு 2 லைன்ஸ் இருக்குல்ல அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதில் 3 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சேஃபாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஃப்யூச்சரில் வந்து நிறைய டிசைன்ஸில் இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் பேக் நெக் டிசைன். பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். 3 லைன் கட் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் கொடுத்து அதில் லீவ்ஸ் கொடுத்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ட்ரெண்டியான டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எங்கே வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் இந்த டிசைனுமே கண்டிப்பாக சம்திங் நியூ அண்ட் யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.